நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இன்னைக்கு இந்த 2 வளையல் வச்சு ரொம்ப அழகான கிராஃப்ட் பண்ண போறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல நான் வரையிற மாதிரி உங்க இஷ்டத்துக்கு ஒரு சன்ஃப்ளவர் வரைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி முடியுதோ அதே மாதிரி ரேண்டமா இப்படி வரைஞ்சிருங்க. அடுத்து OHP ஷீட் இல்லன்னா வீட்ல இருக்கிற பிளாஸ்டிக் கவர் 2த்துல எது வேணாலும் எடுத்துக்கோங்க. லேமினேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ற அந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்கும் இல்லையா? அது எடுத்துக்கோங்க. அதுல இந்த க்ளூ கன்ன இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணலாம். கடையில இருந்து எய்தர் OHP ஷீட் இல்லன்னா இந்த மாரி பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துட்டு, அதுல இப்படி நம்ம க்ளூ கன்ன வச்சு அழகா இந்த சன்ஃப்ளவருக்கு ஷேப் குடுக்குறோம். ஸோ சன்ஃப்ளவர் நம்ம வரைஞ்சது பேப்பர் கீழ இருக்கு. அதுக்கு மேல OHP ஷீட், அதுக்கு மேல க்ளூ கன் வச்சு இந்த மாதிரி அழகா நம்ம இந்த ஷேப்புக்கு வரைஞ்சிடுறோம். லீஃபும் அதே மாரியே வரைஞ்சுட்டேன். ஸோ எங்கெங்க இடம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வரைஞ்சுட்டேன். உங்ககிட்ட மெட்டாலிக் ஷேட் இந்த மாதிரி இருந்ததுன்னா, அந்த மெட்டாலிக் கலர இப்படி அடிச்சிடுங்க. இல்லன்னா ப்ரவுன் கலர அழகா இந்த மாதிரி அடிச்சிடுங்க. அடுத்து இதுக்கு மேல நம்ம பெயிண்ட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மெட்டாலிக் கலர பெயிண்ட் பண்ணிட்டு, டார்க் ப்ரவுனையும் அடுத்து இந்த மாதிரி நம்ம அது மேல பெயிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல ஒட்டாத மாதிரி இருக்கும். அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு 2லிருந்து 3 லேயர் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அழகா இதுல ஒட்டிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸ் கலர்ஸ் இல்லன்னா அக்ரிலிக் கலர்ஸ் 2த்துல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வருஷக்கணக்கா யூஸ் பண்ணாம இருந்ததுனால இந்த மாரி கட்டியாயிடுச்சு. அப்புறமா புதுசு ஒண்ணு வாங்கி இதுல அப்படியே வந்து நானு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வருஷக்கணக்கா யூஸ் பண்ணாதனால ரொம்ப கட்டியா ஒரு மாதிரி அப்படியே வந்து மெஹந்தி கோன் மாரி ஆயிடுச்சு. ஸோ கிளாஸ் கலர அழகா இந்த பெயிண்ட் மேல நம்ம அடிச்சிருக்கோம். இப்போ கிளாஸ் கலர் இல்லாதவங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து அக்ரிலிக் கலர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வாட்டர் கலர்ஸ் அந்த மாரி எது வேணாலும் இது மேல நீங்க யூஸ் பண்ணிடலாம். ஒட்டாம இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க ஏதாவது வந்து ஸ்பெஷலா பண்ணிக்கோங்க. மத்தபடி கிளாஸ் பெயிண்ட் அடிச்சீங்கன்னா, அது பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கும். இல்லன்னா அக்ரிலிக் பெயிண்ட் அப்படியே நீங்க அடிச்சிடலாம். ஓகேவா? அப்படியே பெயிண்ட் பண்ணீங்கனாலும் சூப்பரா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பெயிண்ட் ஃபுல்லா அடிச்சதுக்கு அப்புறமா இத நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வாட்டி வெயில்ல காய வச்சுட்டேன். சீக்கிரமா காயணும் அப்படின்றதுக்காக வெயில்ல வச்ச உடனே ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல காய்ஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப குயிக்கா இந்த ப்ராசஸ் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இல்லன்னா கிளாஸ் பெயிண்ட் வந்து க்யூர் ஆகி காயறதுக்கு நமக்கு வந்து 1 டே ஃபுல்லா தேவைப்படும். அது அவங்க மேனுவல்லுமே அப்படிதான் வந்து குடுத்துருப்பாங்க. 1 டே ஆகறதுக்கு கையில ஒட்டாம இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக 15 மினிட்ஸ்ல காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க 1 டே விட்டுட்டு கூட இத யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து வெயில்ல நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா சூப்பராவே இருந்தது. ஸோ 15 மினிட்ஸ் தான் வெயில்ல காயறதுக்கு கிடைச்சது. அதே மாரி இது எதுவும் கலர்லாம் ஃபேட் ஆகல. நல்லா தான் இருந்தது. அடுத்து இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்ம பார்டருக்காக கோல்டு கலர் குடுக்குறோம். இதே பார்டர்ல கோல்டுக்கு பதிலா ப்ரவுன் நீங்க குடுத்தீங்கன்னா, ரொம்ப அழகா அந்த டீட்டெயிலிங் நல்லாருக்கும். இப்ப லீவ்ஸ் எல்லாத்துக்குமே அந்த கிரீன் கலர், கிளாஸ் கலர் குடுத்துடுறோம். ஸோ கிரீன் கிளாஸ் கலர் குடுத்துட்டு, இது எல்லாத்தையுமே நான் வெயில்ல 15 மினிட்ஸ் வந்து காய வச்சேன். சூப்பராவே காய்ஞ்சிருச்சு. ஸோ கிளாஸ் பெயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இது பண்றதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். கிளாஸ்ல பண்றது. ஆனா, நம்ப இத வந்து OHP ஷீட்ல பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து கிளாஸ்லலாம் பண்றத விட, OHP ஷீட்ல பண்ணும்பொழுது எல்லாராலயும் ஃப்ளெக்சிபிளா பண்ண முடியும் இல்லையா? இப்ப கிளாஸ் பெயிண்ட்னா கிளாஸ் மட்டும் அது கிளாஸ் தேடணும், அது வாங்கணும், அதுக்கேத்த மாதிரி எல்லாமே பண்ணணும். அதெல்லாம் பண்ண முடியும்னா தாராளமா நீங்க கிளாஸ்லயே பண்ணிக்கோங்க. அந்த கிளாஸ் கட்டிங்லாம் ரொம்ப கஷ்டம் அண்ட் டேஞ்சரஸ் டூ. அதனால அத அப்படியே வந்து OHP ஷீட்ல அழகா இந்த மாதிரி நான் பண்றேன். நான் வந்து கிளாஸ் பெயிண்டிங் கிளாஸ்லாம் எடுக்கும்போது கூட இந்த மெத்தட்ல தான் வந்து கிளாஸ் எடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லா அவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிளாஸ்ல இந்த மாதிரி பண்ணி காட்டுங்க அப்படின்ற மாதிரி அப்ப கிட் நம்ம குடுத்து பண்ணி முடிப்போம். ஸோ தட் கிளாஸ் பெயிண்டிங் கத்துக்கிறவங்களுக்கும் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. அதே மாரி மெட்டீரியல்ஸும் நெறைய வேஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழகா நம்ம இந்த சூப்பரான கிளாஸ் பெயிண்டிங்கோட ரெடி ஆயிருச்சு. அடுத்து நம்ம இந்த பேங்கிள் எடுத்து இதுல த்ரெட் இந்த மாதிரி நாட் போட்டுடுறோம். ஸோ த்ரெட்ட ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுட்டு, இந்த பக்கமும், அந்த பக்கமும் அப்படியே எடுத்துட்டு வரணும். ஏன்னா, இந்த வளையல பேலன்ஸ் பண்ணி தான் மீதி எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒட்ட போறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, இதுல அழகா இப்படி நாட் போட்டுட்டு, முதல்ல இந்த பேங்கிள்ல இத செக்யூர் பண்ணிட்டு, அடுத்து நம்ப இத அப்படியே வந்து 4, 5 தடவ இந்த பேங்கிள்ல இந்த த்ரெட்ட அப்படியே சுத்துனோம்னா, நமக்கு சூப்பரா வந்து ஒரு ப்ரொட்ரூடிங் ஏரியா மாதிரி கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து மேடா வந்து நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா, அது மேல இந்த சன்ஃப்ளவர் லீவ்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டி, நம்ம சூப்பரான ஒரு ஹேங்கிங்க வந்து இதுலருந்து ரெடி பண்ண போறோம். இப்ப இந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்ப அலைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரியே நம்ப எடுத்து அதுல கம் இல்ல க்ளூ இல்ல வந்து இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இந்த வளையல த்ரெட் இந்த மாதிரி சுத்தியிருக்கோம் இல்லையா? அது மேல அப்படியே அழகா வச்சிடலாம். இதுக்கு அடிஷனலா நீங்க எதையுமே வந்து பண்ண தேவையில்ல. இதுக்கு நீங்க ஸ்ட்ரிங் மாரி அட்டாச் பண்ணி எதா பண்ணணும் அப்படின்லாம் இல்ல. ஸோ இந்த லீஃப் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா, அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு மேலயும் வந்து ஃபெவிபாண்ட் அப்படின்றத நம்ம ஒட்டணும். எங்கன்னா, அந்த பேலன்ஸ் தெரியிற த்ரெட் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஃபெவிபாண்ட நம்ம அப்ளை பண்ணணும். அதே மாரி
எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே அந்த த்ரெட்டுக்கு மேலேயும் நம்ம இந்த மாதிரி அழகா வந்து ஃபெவிபாண்ட அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் சொன்ன மாரி எப்பவுமே ஃபெவிபாண்ட் வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் காய வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்ப சன்ஃப்ளவருக்கு பேக் சைட்லயும் இந்த ஃபெவிபாண்ட் அழகா வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே அழகா இந்த மாதிரி இதோட சேர்த்து ஒட்டி வச்சுடுறேன். ஸோ ஒட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஹேங்கிங் இப்ப நமக்கு 70% ரெடி ஆயிடுச்சு. பட் 100% இத கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல வந்து இந்த பேலன்ஸ் போர்ஷன் தெரியுது இல்லையா? இதுல குட்டி, குட்டி லீவ்ஸ் வந்து நான் 3 ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அத இதுல அட்டாச் பண்றேன். ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேல வந்து நம்ம இன்னொன்னு ஒரு லீஃபும் ஒட்டணும். அதுக்கப்புறமா என்ட்ட உடைஞ்ச இந்த கிரீன் கலர் வளையல் இருந்துச்சு. ஸோ இத ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதையுமே நான் இதுல ஒட்டப் போறேன். அது எப்படி ஒட்டப் போறேன்றத தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஒரு இலை மட்டும் பேலன்ஸ் இருந்தது சொன்னேன் இல்லையா? அந்த இலைய இந்த மாரி சன்ஃப்ளவருக்கு மேல அழகா இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு, உடைஞ்ச வளையல இங்க கீழ இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா, நம்ம கிராஃப்ட் ஓவர். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நம்ம சின்ன பீட்ஸ் இல்லன்னா வேற ஏதாவது கிறிஸ்டல்ஸ் இல்லன்னா பெர்ல் ஏதாவது ஒண்ணு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி ஒரு சூப்பர் ஹேங்கரா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு, விண்ட் சைமர் மாதிரி உங்க வீட்டு வாசல்ல நீங்க அழகா இத தொங்க விடலாம். அப்படி தொங்க விடும் பொழுது, சன்லைட் இதுல படும் பொழுது, சூப்பரான ஒரு க்ளோவோட அழகான ஒரு ரேடியன்ஸோட பார்க்க சும்மா அமர்க்களமா இருக்கும். ஸோ, உங்க வீட்டு வாசல்ல இது சூப்பரா நீங்க ஹேங் பண்ணி வைக்கலாம். பளபளன்னு அப்படியே அழகா காலையில பார்க்கும்போதே நல்லாருக்கும். அதே மாதிரி உங்க வீட்டுக்குள்ள கூட எங்க வேணாலும் நீங்க வால் டெக்கரா இத யூஸ் பண்ணலாம். ஸோ, ரொம்ப அழகா ஒரு கிளாஸ் பெயிண்டிங் ஸ்டைல்ல இத நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ, நீங்க இது உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அதே மாரி பார்டருக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெட்டாலிக் கலர் குடுத்திருந்தேன். அத எடுத்துட்டு அதுக்கு பதிலா ப்ரவுன் கலர் டார்க்கா குடுத்துருக்கேன். அது குடுக்கும்போது டெக்ஸ்சர் இன்னும் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ, இந்த கிராஃப்ட் ஐடியா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் ஹபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. டாட்டா அண்ட் பை பை.